ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்களுக்கு கார்த்திசுரோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு ஒரு முக்கியமான 2 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதிலுக்கான வீடியோ தான். ஸோ அது என்ன கேள்வி, அதுக்கான பதில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிற இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே பார்ப்பீங்களாமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து கேட்குற எனக்கு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, ஏக்கா உங்க அப்பா அம்மா உங்களுக்கு இல்லையா? அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா? அவங்க கூட பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? அவங்க வீட்டுக்கு போறீங்களா இல்லையா? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நான் வந்து இப்போ அதாவது போறது இல்ல. போனாலும் வீடியோ போடுறது இல்ல. அது வந்து உங்களுக்கு தெரியறது இல்ல. நாங்க பேசுறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியறது இல்ல. அப்பா அம்மா அவங்க வீடு வந்து இங்கதான் இருக்கு. நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் சம்திங் அந்த தொலைவுல தான் அவங்களும் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அடிக்கடி போக மாட்டோம். எப்பயாவது ஒரு கலைக்கு தான் போவோம். பக்கத்துலயே இருக்கனால நான் அம்மா வீட்டுக்கு வந்து அதிகமா போக மாட்டேன். போனா 2 பேரும் சேரத்தான் போவோம். இல்லைன்னா இல்ல நாங்க இருந்துக்குவோம். எங்களுக்கு வேலையே சரியா இருக்கும். ஸோ ஏதாவது வந்து விசேஷம், ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வர சொன்னாங்கன்னா போவோம். அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்துட்டு அம்மா வீட்டுல நான் போய் அடிக்கடி போய் வந்து இருக்க மாட்டேன். என் அம்மா அவங்க வந்து பேச ஆரம்பிச்சது இப்ப கொஞ்சம் காலமா தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசவே மாட்டாங்க. நிறைய பேர் வந்து சொல்லி கொடுத்து இல்லாதப்பெல்லாம் சொல்லி கொடுத்து பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைக, அதாவது பெத்தவங்க வந்து எப்பவுமே வந்து பிள்ளைக வந்து வேணான்னு வெறுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களும் வந்து நம்ம பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எங்களை ஏத்துக்கிட்டு எங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் போறதுல வீடியோ போறதில்ல. நாங்க வீடியோ போறது அவங்களுக்கு வந்து கொஞ்ச காலமா தான் தெரிய வந்தது. எங்க அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டு பட்டன் ஃபோன் தான், டச் ஃபோன் கிடையாது. யாராவது ஒருத்தர் சொன்னாதான் மட்டுமே அவருக்கு தெரியும் ஒழிஞ்சு அவருக்கு வந்து தெரியவே தெரியாது. அந்த மாதிரி வந்து சில பேர் வீடியோஸ் பாக்குறவங்கலாம் வந்துட்டு நான் எந்த வீடியோ போட்டாலும் வந்து அவருக்கு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு தான் வந்துட்டு எதா இருந்தாலும் கால் பண்ணி கேட்பாங்க. அதனால வந்து நாங்க வந்து வீடியோ போடுறது அவருக்கு வந்து பிடிக்காது. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஏதோ என்ன சொல்றது, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டாங்களா இல்ல ஏன்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் வந்து நாங்க வீடியோ போறது அவருக்கு பிடிக்காது. என்ன எங்க அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அது மட்டும்தான். அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். வெளியில போறாங்க வராங்க. அப்ப வந்து உங்க வீடியோ எங்க வீடியோஸ் பார்த்தா அவங்க அப்படி வீடியோ போட்டிருக்காங்க, இப்படி வீடியோ போட்டிருக்காங்க, இப்படி ஆயிடுச்சாமா அப்படி ஆயிடுச்சாமான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்து சொல்லுவாங்க. அதனால வந்து அம்மா வீட்டுக்கு போனா பாத்தீங்கன்னா நான் வீடியோவெல்லாம் அதிகமா எடுக்கிறது இல்ல. அவங்கள வந்து அதிகமா நான் வீடியோல காமிக்கிறதே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கறதுனால வந்து நான் வந்து போறது இல்ல. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்க அப்பா, அம்மா, மாமியார், நாத்தனார் எல்லாருமே வந்து வீடியோல இப்ப எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என் கூட பிறந்தவங்க எல்லாம் வந்து வீடியோக்குள்ள வந்து சின்ன தங்கச்சி வந்துருவா, இன்னொரு தங்கச்சி அவங்களும் வரமாட்டாங்க. வீடியோ அப்படி இருந்தாலும் அதை போடாத, அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஏன்லாம் எனக்கு தெரியல. பட் என்னன்னா நான் போறதில்ல, அவ்வளவுதான். எங்க சம்மந்தப்பட்டு ஏதாவது விசேஷத்துக்கு போனாலும் நான் வந்து வீடியோ எதுவும் எடுக்கிறது இல்ல, போறது இல்ல. அது வந்து நம்ம வந்து யதார்த்தமா எடுத்து போடுறோம். அதை வந்து தேவையில்லாம பாத்தீங்கன்னா 3வது மனுஷங்க அதே இதே வந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்க அதை ஃபோன் பண்ணி அதை பண்ணாத, அந்த வீடியோ டெலிட் பண்ண, அதை பண்ண. எனக்கெல்லாம் நடந்திருக்குங்க. வீடியோலாம் யதார்த்தமா எடுத்து எடுத்து போட்டு அந்த வீடியோ வேணா நீங்க டெலிட் பண்ணுங்கிற கொண்டலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும், ஒரு வீடியோ போட்டு அவ்வளவு அதை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நம்ம போட்டிருப்போம். ஆனா அவங்களே சொல்ல, நீங்க வீடியோ நாங்க ஃபங்க்ஷனுக்குன்னு போனா வீடியோ எடுப்போங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்பயே சொல்லி வீடியோல எது எடுத்து போட்டாதீங்க, வேண்டாங்க, கண்டுபட்டம் எது சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே சொல்றது. வீடியோ எடுத்து போட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வேணாம்னு சொல்றாங்க, டெலிட் பண்ணிருங்க, கண்டுபற்ற மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்துட்டு ஃபோன் பண்ணிலாம் சொல்லி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்க வந்து டெலிட் பண்ணிருக்கோம். அதனாலதான் நாங்க சில ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போனா வந்து வீடியோஸ் நாங்க ஓப்பனா கேட்டுற வீடியோ எடுத்துக்கலாமா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் இது சொல்ல மாட்டாங்க, நாங்க கேட்டுக்குவோம். நாங்க கேட்போங்க. கேட்டுட்டு தான் நாங்க வந்து வீடியோஸை எடுப்போம். அது ஏன் நம்ம வீடியோ எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்றது எங்களுக்கு சங்கடமா போயிடும். அதை ஒரே காரணத்தினாலதான் வந்துட்டு எங்க அம்மா அவங்க அப்பாவும் என் தங்கச்சி அவங்களையும் நாங்க வந்து வீடியோக்குள்ள காட்டுறதே இல்லை. அந்த தங்கச்சி வீட்டுல வந்து வீடியோல போட்டா அப்படின்னா அவங்க மாமனார் மாமியார் பேசுவாங்க, அதனால வேணான்ட்டுருவா. சின்ன தங்கச்சி வந்து வீடியோக்குள்ள வருவா, அப்பப்போ வருவா. நாங்க அடிக்கடி அவளே எடுக்க மாட்டோம். மத்தபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்ட்ஸ் எல்லாம் போய் எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இது ஒரே காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாம் நாங்க வந்து வீடியோல காட்டுறதுல. இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்துருவாங்க நினைக்கிற. வீடியோக்குள்ள பாக்கலாம் எப்படின்ட்டு. அதுதான் வந்துட்டு ஏன்னா எல்லாருமே எடுத்து போடுறாங்க. எதுவுமே வந்துட்டு நம்ம ஒண்ணு செய்யணும், ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறப்பெல்லாம் நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைப்போம். நம்ம அதை போய் செய்யறப்போ என்னமோ சொல்லும் போல இப்பதானே மீடியால, அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல அப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கணும். இப்ப எங்க போனாலும் அந்த போன் எடுத்து வீடியோ எடுக்கணும் தான் தோணும். அம்மா அப்பா வீட்டுக்கு போனாலும் அந்த வீடியோ எடுக்கணும். எங்க அம்மா
வீடியோல எடுத்து போட்டுறாதீங்க, அதெல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு எங்க அம்மா ஓப்பனாவே சொல்லிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா போயிடும். அதனாலதான் வந்துட்டு அங்க போனாலும் போட்டோ எடுக்கிறது இல்ல, வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. போட்டோ எடுத்தாலும் நான் வந்து அப்லோட் பண்றதே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு சொல்றது இல்லாம அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் நான் எங்க அம்மா அப்பா வந்து வீடியோல காமிக்கிறது இல்ல. பாக்குறேன் கூடிய சீக்கிரம் வந்து அவங்களே வராங்களா என்னன்னு தெரியல வீடியோக்குள்ள. அது ஒரே காரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு என்ன கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தைய பத்தி கேக்குறீங்க. அத்தை வந்து எப்படி பாத்துக்கிறாங்க உங்கள அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க. அத்தை வந்து எப்படி பாத்துக்கிறாங்கன்னு நீங்களே வீடியோல பாத்துருப்பீங்க நிறைய வீடியோஸ்ல. அவங்க வந்து செம கேரக்டர். செம கேரக்டர்னா எது சொன்னாலுமே கேட்பாங்க. அது ஏன் சொல்ற, எதுக்கு சொல்ற அப்படிங்கறது எந்த ஒரு கேள்வியுமே கேட்கவே மாட்டாங்க. எது சொன்னாலும் கேட்பாங்க. இது மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னா அது மாதிரிதான் செய்வாங்க. அவங்களா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயம்னாலும் வந்து ஒரு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நாங்க இல்ல வெளியில போயிருந்தோம் அப்படின்னா, ஏமா இது மாதிரி வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஏதாவது வெளியில போயிட்டோம்னா வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா வந்து இன்னும் வரல, சமைச்சு வைக்கிறதுனால கேட்பாங்க. கேட்டுட்டு தான் என்ன சமைப்பாங்க. வேலைக்கு போறப்போ அப்படிதான் வந்துட்டு, வேலைக்கு நான் போயிட்டு இருக்கப்போ அப்படிதான் நைட்டு வீட்டுக்கு வரப்போ 8:30 மணி ஆயிரும். அப்பெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன சமைக்கிறதுன்னு கேட்டுட்டு என்ன பிடிக்குமோ அப்படின்னு தான் வரதான் எனக்கு வந்து இது நாள் வரைக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எது கேட்டாலுமே செஞ்சு கொடுக்குற அளவுக்கு எங்க அத்தை வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க பொண்ணு இருந்து எப்படி வந்து பாத்துக்குவாங்கோ அதே மாதிரி அவங்கள பாத்துக்கிறேன். அதே மாதிரி அவங்களும் வந்து அவங்க அவங்க வயித்துல பிறந்த ஒரு பொண்ணு இருந்தா எப்படி பாத்துக்குவாங்க அதே மாதிரிதான் பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் கூட வந்து மனசு கொண்ட மாதிரி எங்க அத்தை ஒரு நாள் கூட நடந்ததே கிடையாது. என்கிட்ட சரி, பசங்க கிட்டயும் சரி, அப்படி ஒரு கேரக்டர் அவங்க. ஆஹ் எதா இருந்தாலும் வந்து கொஞ்சம் இலகுன மனசு இருக்கு அவங்க. எங்க அத்தை அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்குவாங்க. ஒரு நாள் வந்து கண்டிப்பா அத்தைக்கு தெரியாம அத்தை என்ன பண்றாங்க, இது பண்றாங்களோ கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பா எடுத்துக்கிறேன். சொல்லிட்டோம்னா அத்தைக்கு வந்து அந்த வீடியோ எடுக்க போறேன், வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை சில விஷயங்கள் வந்து பேசுறதெல்லாம் பேச மாட்டாங்க. சோ அவங்களுக்கே தெரியாம வந்து ஒரு வீடியோ கண்டிப்பா நாங்க எடுத்து போடுறோம். ஓகேங்களா? எங்க அத்தை செம்ம கேரக்டருங்க. நீங்க வந்து இருந்தீங்கனாலே உங்களுக்கே பிடிச்சு போயிடும் எங்க அத்தையோட கேரக்டர். உண்மையாலுமே நல்ல கேரக்டர். நல்ல தம்பிங்க கூட எல்லாம் நல்லா மிங்கிள் ஆயிட்டாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. சோ இதை விட வேற என்னங்க வேணும்? ஒரு பொண்ணுக்கு வந்து நல்ல கணவர், நல்ல மாமியார், நல்ல குழந்தைகள் இதெல்லாம் அமைஞ்சிட்டாலே போதுங்க. அவங்க வாழ்க்கை வந்து நிறைவு பெற்ற மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரிதாங்க எனக்கு. எனக்கு அமைஞ்ச இந்த வாழ்க்கை வந்து கண்டிப்பா நான் வந்து கடவுளுக்கு வந்து காலம் முழுக்கும் அந்த காலடியில நன்றி சொல்லிட்டே இருப்பேங்க. உண்மையாலுமே அந்த அளவுக்கு வந்து எனக்கு கடவுள் வந்து இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இந்த வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். பேசுறவங்க பேசிட்டே போங்க. எல்லாருமே தான் திட்டுறீங்க. யாருதான் திட்டாம இருக்கீங்க? எல்லாருமே திட்டிதான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இவ்வளவு திட்டுறாங்களே, நீங்க ஏன் வீடியோ போடுறீங்க, எதுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு திட்டுறது அசிங்கமா இல்லையா, அப்படி இங்க காசு சம்பாதிக்கணுமாலாம் அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்றீங்க. நீங்க சொல்றனாலயோ, அதாவது நாங்களா இது பண்றனாலயே நாங்க வீடியோ போடுறது நிறுத்த மாட்டோங்க. சோ பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. பேசிட்டு போறாங்க. அப்ப பேசாதத இப்ப பேச போறாங்க. அப்பவே அப்படி பேசினாங்க. இப்ப அதுக்கு மேலதான் பேசுறாங்க. பேசிட்டு போறாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணாமலாம் கிடையாது. அதை பார்த்துட்டு நாங்க விட்டுருவோம். நாங்க ரிப்ளை பண்ணோம்னா திரும்ப 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 அது வந்து வளர்ந்துட்டே தான் போகும். அதெல்லாம் நாங்க ரிப்ளை பண்றதில்ல, விட்டுட்டோம். காசு அப்படிங்கிறது வந்து அதாவது நம்மளுக்கு இது சோசியல் மீடியாங்கிறப்போ காசு வர்றதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சோ அதை நோக்கி போறப்ப வந்து இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் தாண்டிதான் வந்து மீடியாக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே இதுல சேர்த்து நான் உங்ககிட்ட நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதுதாங்க இந்த வீடியோ. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து வீடியோல காமிக்க பாக்குறேன். ஓகேங்களா? அப்புறம் வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க? இதுதான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கான ரிப்ளை தான் இது. ஓகேங்களா? இதுல வந்து எனக்கு கொஞ்சம் மனசு பேசுறப்பவே ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் வந்து இது மனசை திடப்படுத்தி நான் வந்து பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஓகே, நான் இந்த வீடியோ வந்து எவ்வளவு முடிச்சுக்கிறேன். இன்னும் வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கூட கேளுங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் லைவ்ல வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறீங்க. ஆனா அந்த கேள்வி வந்து ஒரு வீடியோ கீழே கமெண்ட்ஸோ இல்ல கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டா அதுல கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னே தெரியல. அதனால இதுல நீங்க வந்து லைவ்லயுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்லயே கேட்கற சில கொஸ்டின்ஸ் வச்சுதான் நான் வந்து உங்களுக்கு நான் இந்த பதில் வந்து சொல்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணும்னா கூட நீங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான பதில் சொல்றேன். நிறைய பேர் வந்து சில விஷயம் தெரிஞ்சு கூட நினைப்பீங்க. கண்டிப்பா கேளுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான பதில் சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.